சயின்டிஸ்ட் சங்கி அடி பலமா இருக்குது. क्या हो गया? ஓ பாய் பயிர் எரியுதியா? ஏன்? இந்த தீபத்தை வச்சு எப்படியாவது வடக்கு கலவரத்தை இங்க நடத்திடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தா, ஆனா இந்த திமுக எங்களை கல்தாமட்டிலே ஆச்சு, கவட்டையை கட்சி பஸ்ஸை ஏற்றி அனுப்பி விட்டாங்க பாய். திமுக ஒழிக, இந்து விரோதி திமுக ஒழிக. இந்து விரோத திமுகவா? நேத்து சங்கிகளை அடிச்சு அங்க அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது அங்க கைத்தட்டி விசில் அடிச்சு கொண்டாடாங்க பாரு. அந்த மதுரை மக்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் தான் பாய். அவங்களாம் வந்து ஆன்டி இந்தியன் பாய். அவங்க தீய சக்திகள். அவங்க குடல்ல ஈர குடல்ல அழுகிடட்டும். டேய், இன்னைக்கு திமுகவை மொத்த தமிழ்நாடும் பாராட்டுறதுக்கு காரணமே இங்க இந்து முஸ்லிம்கள் எல்லாருக்குமான பொதுவான சமூக நீதி நிலைநிறுத்திருக்காங்க பாரு. அதுதான் அது காரணமே. என்னது சமூக நீதியா? அப்படின்னா கியாவோ? எங்களுக்கு சனாதன நீதி தெரியும். சமூக நீதினா என்னது? உதயநிதி தம்பியா? அங்க நீதிமன்றத்துல கோவில் நிர்வாகம், பட்டர்கள், ஸ்தானிகர்கள் எல்லாரும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. சார், நாங்க காலங்காலமா உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்திட்டு இருக்கிறோம், அதுதான் எங்களுடைய வழிமுறை. அது மட்டும் இல்லாம திருமலை நாயக்கருடைய கல்வெட்டுல கூட இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாங்க நூற்றாண்டு காலமா இங்கதான் தீபம் ஏற்றோம், இங்கே எங்களுக்கு போதும். இதை விட்டுட்டு புதுசா போய் தர்கா வாசல்ல போய் நாங்க தீபம் ஏற்றோம்னா இது நாங்க அண்ணன் தம்பியா வாழக்கூடிய மதுரை மக்களுக்குள்ள தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகம் ஆர்குமெண்ட் முன்வைக்கிறாங்க. தர்கா நிர்வாகம் சார்பில் ஆர்கியூ பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, சார் தர்கா வாசல்ல ஒரு தூண் இருக்குல்ல, அது தீபத்தூண் கிடையாது சார், அது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட எல்லை தூண். அது சம்பந்தமான ஆதாரம் கூட நாங்க சப்மிட் பண்ண தயாரா இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இது எதையுமே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் காது கொடுத்து கேட்காம உடனடியா தீபத்தை ஏத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒண்ணு கொடுத்துட்டாரு. இந்த உத்தரவு வாங்கின சங்கிகள் ஆஹா கிடைச்சிச்சா சான்ஸ், வடக்கு மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவு வாங்கிட்டு வேகமா வந்து தர்காவை நோக்கி இவங்க கிளம்பி வந்தாங்க. இப்படி ஆனா இவங்க என்னதான் இப்படி தர்காவை நோக்கி கிளம்பி வந்தாலும் அவங்க என்னதான் கலவரம் பண்றதுக்கு உள்ள வரும்போது அதை பார்த்து அவங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கறதுக்கு இது ஒன்னும் உத்தரப்பிரதேசமும் கிடையாது. இல்ல அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் இவங்களை அமைதியா கை கட்டி வேடிக்கை பாக்குறதுக்கு இது எடப்பாடியோட ஆட்சியும் கிடையாது. இல்ல பனையூர்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, மதுரை விஜய், மேலூர் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு. இன்னைக்கு அந்த திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய பதட்டம் ஏற்படுது. ஏதாவது விஜய் வாயை திறந்து பேசினாரா? போய் பனையூர்ல போய் பதுங்கி உட்காந்துட்டாரு. இது மாதிரி அமைதியாவும் இல்லாம அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது களத்துல வந்து நின்னாங்க பாருங்க திமுக. இதுதான் சமூக நீதி. ஆனாலும் எங்க தீப ஏற்ற உரிமையை பறிச்சுட்டாங்கல்ல பாய். இங்க ஒண்ணு நல்லா பாரு, இங்க தீபம் ஏற்ற உரிமை யாருமே பறிக்கல. அங்க தீபம் நல்ல முறையில ஏற்றப்பட்டது, நல்ல கொப்பரை நெய் எல்லாம் ஏத்தி தீபம் நேத்து நல்ல முறையில ஏற்றப்பட்டது, இதுக்கு முன்னாடி ஏற்றப்பட்டது, இனி ஏற்றப்படும். ஆனா சங்கிகள் தீபத்தை வச்சு ஒரு கலவரம் பண்ணலான்னு வந்தாங்க பாருங்க, அந்த தீபம் ஏற்றுறது தான் தடை போட்டாங்க. அதனாலதான் சங்கிகள் என்ன பண்ணாங்க, நீதிமன்றத்துல போய் உத்தரவு போட்டுட்டு நாங்க தர்கா வாசல்ல தான் வந்து தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு வந்தாங்க பாருங்க. அதை தான் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. ஆனா சங்கிகள் நீதிமன்ற உத்தரவோட வந்தாலும் சரி, சிஐஎஸ்எஃப் மத்திய அரசுடைய அதிகாரிகளோட துணையோட வந்தாலும் சரி, நீ எல்லாம் துணையோட வரியா, நீதிமன்ற உத்தரவோட வரியா, நான் 144 தடவை உத்தரவு போடுறேன் அடிச்சு கிளம்புன்னு சொல்லி இன்னைக்கு அடிச்சு ஓட விட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சங்கி குடும்பம் வயிறறிஞ்சு போய் நாங்க தீபம் ஏத்தில கலவரம் பண்ணலாம்னு பார்த்தோமே, கடைசியில எங்களை கற்பூரம் ஏத்த விட்டாங்களே அப்படின்னு சொல்லி வயிறறிஞ்சு அலையறீங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்பு மதிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அவசர அவசரமா கொடுக்கப்பட்ட இந்த நீதிமன்ற தீர்ப்பை பத்தி பேசுறிய. இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருந்தா தெரியுமா? 1994 இந்த வழக்கு சம்பந்தமா வரும்போது சரி,